ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். என்ன பேசலாம்? என்ன வேணா பேசலாம் தான். ஆனால் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். பியூஷ் கோயல் இருக்கார்ல, ஆமாம், நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. மத்திய அரசுக்கிட்ட இருந்து தமிழ்நாட்டுக்கு தர்ற நிதி வந்து 2 மடங்காக இருக்காம். வழக்கம் போல தான் நம்ம முதல்வர் அதை வாங்கி வச்சுக்கிட்டு எதுவும் உயர்கட்ட வளர்ச்சி திட்டம் எதுவும் இங்கே பண்ணலையாம். அது உண்மைதானே? என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? எதுவும் பண்ணலையே. என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள். உங்ககிட்ட என்ன வேணாலும் டேட்டா இருக்கலாம், ஆனால் எதுவுமே பண்ணலைன்னு நாங்கள் நெரேட்டிவ் செட் பண்ணுவோம். இப்போ கடந்த 5 வருஷத்தில் மத்திய அரசோட நிதி ஒதுக்கீட்டோட தமிழ்நாடு அரசு வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதாவது வீடு வழங்கும் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஜல்ஜீவன் மிஷன் குடிநீர் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம் மற்றும் தேசிய சமூக உதவி திட்டம், இதிலெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்க நலத்திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பிரதமர் முத்ரா யோஜனா மற்றும் PMEGP மூலமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு ஊக்குவிச்சிருக்காங்க. அதாவது பியூஷ் கோயல் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதெல்லாம் ஒரு திட்டமா? குஜராத் வந்து பாருங்க, பீகார் வந்து பாருங்க, ஊபி வந்து பாருங்கன்னு கூப்பிடுறாரு எல்லாரையும். போய் பார்த்தா நாரிரும். போய் பார்த்தோமே நாங்க. இங்க பாருங்க, அதை வேற பண்ணிட்டீங்க. அதாவது பீகார்ல அவங்க பாஜக ஐக்கிய ஜனதா தளம் தானே கூட்டணி இருக்கு. அங்க ஜூலை 2024 காலகட்டத்துல அரியா, சிவான், சாரன், மதுபானி, கிஷன்கஞ்ச் மற்றும் கிழக்கு சம்பாரன் இந்த மாவட்டத்துலலாம் சுமார் 9க்கும் மேல சிறிய பெரிய மேம்பாலங்கள்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு. அதெல்லாம் திமுகவோட சதி. அடுத்து குஜராத் பக்கம் போனோம் அப்படின்னா அங்க பாஜக ஆட்சி தானே. அக்டோபர் 2022 மோர்வி பாலம் இடிஞ்சு விழுந்தது. இது வந்து பழமையான தொங்கு பாலம் தான். இதை சீரமைக்கிறப்போ மேம்பாட்டு இதெல்லாம் நடக்கும் போது இடிஞ்சு விழுந்து இதுல உயிரிழப்புகளுமே நடந்திருக்கு. அடுத்ததா உத்தரப்பிரதேசம் போனோம் அப்படின்னா அங்க யாரோட ஆட்சின்னு நமக்கே தெரியும். ஜி ஆட்சி தான், பாஜக ஆட்சி தான். இங்க பல இடங்கள்ல மேம்பாலங்கள் இடிஞ்சு விழுந்து நிறைய சம்பவம்லாம் பதிவாயிருக்கு. அதுலயுமே ஒரு சில காயங்கள் அதெல்லாமே வந்து நடந்திருக்கு. இது வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு கம்மியா சொல்றோம், இன்னும் நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் நாங்க வெளியே காட்ட மாட்டோம். நாங்க என்ன கேட்போம்னா, தமிழ்நாட்டுல நீங்க என்ன பண்ணீங்க, பாஜக ஆளாத மாநிலங்கள்லாம் குறி வச்சு கேரளால நீங்க என்ன பண்ணீங்க, இப்படிலாம் நாங்க கேட்போம். அதாவது பூக்கட்சிக்காரர் அவர்களே தமிழ்நாட்டுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன, வளர்ச்சினா என்னன்னு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜி ஆள்ற மாநிலங்கள்ல என்ன நடக்குது, வளர்ச்சி திட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம். அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு கிடையாது, மொத்தமாக எல்லாருக்கும் 2014 வரைக்கும் 53 லட்சம் கோடி வந்து கடன் இருந்துச்சு. காங்கிரஸ் ஆட்சியில் இவ்வளோ கடன் தான். அட இப்போ அதுக்கப்புறம் வந்து 197 லட்சம் கோடி. இதுவே 2027 இது வந்து 214 லட்சம் கோடியா உயரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. எதனால? எங்க ஜி வந்து நாட்டோட வளர்ச்சி திட்டங்களுக்காக அவ்வளவு செலவு பண்றாரு, அதனால அவ்வளவு கடன் வாங்குறாரு. ஆமா, பல லட்சங்கள்ல வந்து கோட்டு தச்சு போடுறாரு, அப்புறம் வந்து ஃப்ளைட்ல போயிட்டு வர்றாரு. இப்போ எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட் அப்படி சொல்றாங்கல்ல, அப்போ ஒரு நாட்டோட பிரதமர் எப்படி வந்து ட்ரெஸ் பண்றாரு, எப்படி இருக்கிறாருங்கிறதானே இந்தியா நாட்டை எதிரொலிக்கும் வெளியிடங்கள்ல, வெளிநாடுகள்ல. அதனால ஜி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு. இதுல என்ன தப்பு? இவ்வளவு பேசுறீங்கம்மா. உன் தலையில வந்து 1.09 லட்சம் கடன் இருக்கு. உன் தலையில மட்டும் இல்ல, ஏன் தலையிலயும் இருக்கு. ஏன் தலையில மட்டும் இல்ல, நீங்க பாத்துட்டு இருக்கவங்க எல்லா தலையிலுமே இருக்கு. ஆனா இங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க. இங்க வந்தா தமிழ்நாட்டோட கடன் அதிகமாயிருச்சுங்க அப்படிம்பாங்க. ஆனா இந்தியாவுல எவ்வளவு கடன் அதிகமாயிருச்சுன்னு கேட்டா அதை பத்தி நாங்க பேச மாட்டோம். பாயிண்ட் வரட்டும்னு உட்கார்ந்து இருப்பாங்க போல. இது ஒரு பக்கம் போக, அடுத்து ஓட்சோரி. ஏற்கனவே வந்து ராகுல் காந்தி புட்டு வச்சாரு, என்னென்ன பண்ணீங்க, எவ்வளவு மோசடி பண்ணீங்கன்ட்டு. அதை வந்து நீங்க கண்டுக்கல, மறுத்துட்டீங்க, அதை பத்தி பெருசா பேசல. இப்போ கொல்கத்தால 30,000 வெறும் 6 மணி நேரத்துல பிஜேபிக்கு எவ்வளவு பலம். வெறும் 6 மணி நேரத்துல 30,000 ஃபார்ம் 6 எதுக்கு கொடுப்பாங்க? ஓட்டவர் அப்ளிகேஷனுக்கு. புதுசா ஓட்டு போடுறவங்க அப்ளை பண்றதுக்கு. இவங்க எல்லாம் யாரு? ஃபுல்லாவே வந்து அந்த மாநிலத்தை சாராம பக்கத்து மாநிலத்துல இருக்கிறவங்களுக்கு. இதெல்லாம் என்ன வேலை? ஓட்டை பிரிக்கிற வேலை, இல்லைன்னா வந்து அங்க இருக்கிற அந்த கேண்டிடேட்டை தோக்கடிச்சுட்டு பிஜேபிக்கு அவ்வளவு ஆதரவோன்னு நினைச்சிட்டேன். ஏன் ஓட்டு போடுறதுக்காக வேற மாநிலத்துல இருந்து வர? இல்ல அது இல்லைங்க, 6 மணி நேரத்துல 30,000 பேருனா சாதாரணப்பட்ட விஷயம் இல்ல. திடீர்னு ஜி எதுவும் நல்லது பண்ணிட்டாரோ, எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்களோன்னு நினைச்சா அவங்க யாருக்கும் அந்த ஊரே இல்லையாகும். அப்படிதான். இப்படிதான் வந்து இங்க SIR கொண்டு வந்தாங்க. இந்த SIRல எவ்வளவு விஷயங்கள் வந்தது, அதுக்கு எதிர்த்து எவ்வளவு பேர் பேசணுன்றத பார்த்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வந்து விரோதமான திட்டங்களும் விரோதமான செயல்பாடுகளையும் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா என்ன, நம்மளும் அதை கொஞ்ச நாள் பேசுறோம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இஷ்யூ வரும்போது பேச போயிடுறோம்.
ஆனா பிஜேபி என்னென்ன பண்ணணும், எதை எப்ப பண்ணணும், எந்த மாநிலத்துக்கு பண்ணணும்ன்றத பக்காவா ஸ்கெட்ச் இப்போ போட்டு இந்த பண்ணிடுறாங்க. 30,000 பேர் கொல்கத்தால கொண்டு சேர்த்த அந்த விஷயம் இருக்குல்ல, தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரு சீட் ஜெயிச்சிட்டா கூட இதை இங்கேயும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படி நுழைஞ்சு அந்த இடத்த இல்லாம ஆக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப கொல்கத்தால நடந்த மாதிரி நமக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. ஒரு சீட் ஜெயிச்சா கூட இங்கே இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99.9% இருக்கு. அது மட்டும் இல்ல, வேட்பாளர்கள் அறிவிக்கிறாங்கல்ல, மோடியோட முகத்தை வச்சு மோடிக்காக ஓட்டு போடுங்கன்றதை தாண்டி அவங்களுக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது. வெறும் மோடியோட முகத்தை மட்டும் வச்சு மட்டுமே வேட்பாளர்கள் அறிவிக்கிறாங்க. இப்ப தனிப்பட்ட முறையில ஒரு வேட்பாளருக்கு இந்த தொகுதியில வந்து இவ்வளவு மவுஸ் இருக்கு, மக்களுக்கு இவ்வளவு பண்ணிருக்காரு, சோ நீங்க வந்து எந்த கட்சிக்கு போனாலுமே அவர் வந்து இந்த வேட்பாளருக்கு வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்லாம் இருக்கும்ல. எல்லா கட்சியிலுமே சில வேட்பாளருக்கு அப்படி ஒரு இது இருக்கும், மவுஸ் இருக்கும். அப்படிலாம் பிஜேபியில யாருக்கும் கிடையாது. வெறும் மோடியோட முகத்தை. ஒரு சந்தேகம், மோடி முகத்தை பார்த்தா ஓட்டு போடுவாங்களா, அதுவும் தமிழ்நாட்டுல? அதுவுமே நாங்க செட் பண்ண நெரேட்டிவ் தானே. மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு வளர்ச்சி வந்திருக்கு, அவ்வளவு வளர்ச்சி வந்திருக்கு, காங்கிரஸ் ஆட்சிக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, இப்படி எல்லாம் நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு பொய்யை நம்ம எத்தனை தடவை பேசினாலும் அது உண்மையாயிடுங்க. தமிழ்நாட்டுல மலைக்கு இல்லாத இதுவா? மலையே வந்து நிக்கலன்ட்டாரு. சீட்டு கொடுக்கல சரி, இருந்தாலும் மலைக்குன்னு ஒரு மவுஸ் இருக்குல்லங்க. ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த வடக்கு வாழுது தெற்கு தேயுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிஜேபி ஆள்ற மாநிலங்களுக்கு நிறைய நிதியை தூக்கி தூக்கி கொடுக்கறதும், பிஜேபி எந்த மாநிலம் சப்போர்ட் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து எதுவுமே கொடுக்காம இருக்கிறதெல்லாம் நாங்க எப்பவுமே பண்றது. உங்ககிட்ட இருந்து டாக்ஸை நாங்க வாங்கிப்போம், ஆனா உங்களுக்கு திரும்ப கொடுக்கும்போது கம்மியா தான் கொடுப்போம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எங்க மேல கோவப்பட மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க நெரேட்டிவ் செட் பண்ணுவோம். தமிழ்நாட்டுல ஊடுருவதுக்காக நாங்க இப்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல. வந்ததுக்கு அப்புறம் அடுத்த திட்டமே ஒரே நாடு ஒரே தேர்தல். நீங்க எப்படி கேள்வி கேட்குறீங்கன்னு நாங்க பாக்குறோம். அதுதான் எங்களோட திட்டம். அதை செயல்படுத்த தான் நாங்க இப்போ வந்து புது புது ஆட்களை கையில எடுத்து புது புது நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கூட தமிழ்நாட்டுக்கு வந்தா வளர்ச்சியை பத்தி பேசுறது, இல்ல தமிழ் மேல பற்று இருக்கிற மாதிரி பேசுறதும், மத்த மாநிலங்கள்ல போய் நம்ம ஆல்ரெடி பேசினதுதான் தமிழர்களை திருடர்கள்னு சொல்றதும், இதெல்லாம் இவங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம். ஒரு இதை உருவாக்கி வச்சிருக்காங்க தேசியமா, அதாவது ஒட்டுமொத்தமா நேஷனல்னு வரும்போது பேசுறதுக்கு ஒரு மோட்டோவும், ஒவ்வொரு மாநிலங்கள் அப்படின்னு வரும்போது அங்க இருக்கிற சூழ்நிலையை சார்ந்து பேசுறதுக்கு ஒரு மோட்டோவும் அவங்க வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்க அரசியல்ல ஒரு முக்கியமான பகுதியா இதை வச்சிருக்காங்க அவங்க. அதே தான் தமிழ்நாட்டிலே பண்றாங்க. ஆனா இங்க பருப்பு வேகுமா வேகாதான்னு பொறுத்திருந்து பார்க்கணும். இதே ஒண்ணு சொல்லி முடிக்கிறோம். பிஜேபி உள்ள வந்துற போகுது அப்படிங்கிறது வெறும் டேக்லைன் கிடையாது. இட்ஸ் நாட் a joke. அது நம்ம கிண்டல் பண்றாங்க. என்ன பிஜேபி வந்துரும், பிஜேபி வந்துரும், வரக்கூடாது, அவ்வளவுதான். நன்றி.